ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மேல்ப்ராபிசம் அப்படிங்கிற ஒரு சின்ன லிட்ரரி டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேல்ப்ராபிசம் அப்படிங்கிறது a verbal error that involves replacing the intent word with one that sound similar அப்படிங்கிறாங்க. using mute point instead of moot point அப்படிங்கிறாங்க. ஸோ மேல்ப்ராபிசம் அப்படிங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் கீழே உதாரணத்துக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேல்ப்ராபிசம் அப்படிங்கிறதுக்கு என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், நம்ம இன்டென்ஷனாக எழுதக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம இன்டென்ஷன் இல்லாத ஒரு வார்த்தை, என்ன சொல்ல போனால் இன்டென்ஷனோட, அதாவது நம்ம ஞாபகத்தில் இருக்கும் பட், பியூடி பட் அப்படின்ற பட்டுனா தமிழில் மொட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மொட்டு எழுதணும் தான் நான் நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம எழுதும் போது வி திங்க் கரெக்ட்லி, ஓகே ப்ராப்பராக நம்ம திங்க் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுவோம், மொட்டு தான் வரும் அப்படின்னு எழுதுவோம். ஆனால் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதாவது ஸ்பெல்லிங் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம எழுதும் போது பியூடிடி அப்படி பட்டு அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் எழுதிடுவோம். ஸோ என்ன நினச்சி நம்ம எழுத வந்தோமோ அது எழுதாமல் தவறுதலாக வேறு ஒரு விஷயத்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட, ஆனால் சேம் சவுண்டு தான், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சவுண்டாக தான் இருக்கும். பட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சவுண்டாக தான் இருக்கும். ஆனால் அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா வேறு, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஹோமோஃபோன்ஸ் மாதிரி தான் சொல்லலாம். பட் இந்த இடத்துல இதுதான் சொல்கிறாங்க, நம்ம என்ன இன்டென்ஷனோட எழுத வர வார்த்தையை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட நம்ம எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேல்ப்ராபிசம் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் உதாரணத்துக்கு மியூட் அப்படின்னு சொல்லுவீங்க. மியூட்டுக்கு பதிலாக நம்ம மியூட்டு தான் எழுதணும் ஒரு வார்த்தையில், ஆனால் நம்ம மியூட் எழுதாமல் மூட் அப்படின்னு எழுதுறோம் சம்டைம்ஸு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ்லாம் வர்றது தான் மேல்ப்ராபிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில்.